8ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்கிங் பற்றின எந்த தகவல் வேணுமுன்னாலும் இந்த நம்பருக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். கேரளா டியர் ரெண்டுமே புக்கிங் இருக்குது. ரேட்டு மற்ற இடத்த விட கம்மியாக இருக்கும். அதோட வின்னிங் அமௌண்ட்டு கரெக்டாக வந்துடும். அதோட நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள். 10 டிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட்டு ஆஃபர் கொடுப்பாங்க. 3D 4D எல்லாம் நல்ல ஆஃபரில் இருக்கும். நீங்கள் அவர்கிட்ட கேட்டு அதுபடி புக்கிங் பண்ணிக்கங்க. வின்னிங் அமௌண்ட்டும் கரெக்டாக வந்துடும். அதாவது இந்த 7ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் நாம் ஒரு யோசனை பண்ணோம். அது எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. இந்த AC03 அப்புறம் BC 53 அப்புறம் AB 85, அதாவது 03 53 85 அப்படின்னு 3 நாள் கேம் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த 19 வச்சு கேம் முடியும் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா பண்ணோம். அதாவது 19 46 மறுபடியும் ஒரு 96 அப்படின்னு முடியும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நம்ம பிசிலே வரும் அப்படின்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 769 அதுலேருந்து வரும் அப்படின்னு எடுத்தோம். ஸோ அதே மாதிரி இந்த 764 அப்புறம் 971 இதுலேருந்து தான் கேம் வரணும் அப்படின்னு எடுத்தோம். அதுபடி பார்த்திங்கன்னா நமக்கு 96 கேமில் வந்துச்சு. நம்ம பிசியில் தான் எடுத்தோம். நமக்கு 296 அப்படின்னு தான் எடுத்தோம். 46க்கு 46 அப்படி டைரெக்டாக வந்து போச்சு. கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஐடியா தான் பண்ணோம். ஆனால் அது மிஸ் ஆகிடுச்சு. அதாவது 03 53 85 அப்படின்னு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டே வந்தது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 19 ஃபுல் ஆப்போசிட்டு, மறுபடியும் ஒரு நம்பர் ஆப்போசிட் பிசிலே வரும்னு எதிர்பார்த்தோம். அது கரெக்டாக 2வது டைம் ஏதாவது ஒரு ட்விஸ்ட்டு வரும். அது கரெக்டாக ஏசியில் அடிச்சிட்டாங்க. சரி பார்ப்போம். அது மெத்தட்லேயே அடுத்த கெஸ்ஸிங் பார்ப்போம். எப்படின்னா இங்கே பாருங்கள், நமக்கு 64க்கு 46 அப்புறம் 46க்கு 46 59 அப்படின்ற நம்பரை ஒரு பிசி செட் பண்ணுங்கள். 64க்கு பாருங்கள், 64க்கு 46 இங்கே 46க்கு டைரெக்டாக 46, 59க்கு 59 பிசி அப்படின்னு ஒரு நம்பரு. 59 பிசி வரும்போது இங்கே பாருங்கள் 3ன்ற நம்பருக்கு 2 அப்படின்னு இறங்கியிருக்கு. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள் 2க்கு 7ன்னு இறங்கியிருக்கு. இந்த 9க்கு 9ன்னு வந்திருக்கு. ஒருவேளை இந்த 9க்கு 4 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு 459 இதிலிருந்து ஒரு ஆப்போசிட் நம்பர் அப்படியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பிசி 59 அப்படின்ற நம்பர் மட்டும் செட் பண்ணுங்கள். இப்போ இங்கே 79 அப்படின்ற நம்பர் வந்ததுனால 4ன்ற நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7 9 அப்படின்னு வந்தால் மேக்ஸிமம் 4 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் பாருங்கள், இந்த ஏபியில் 74க்கு இங்கே அப்படியே 74 வந்திருக்கு. இந்த 49க்கு 94ன்னு இருக்குது. இந்த மாதிரி கேம் 3வது சான்ஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இங்கே 74 ஏபியில் அப்படியே 74ன்னு வந்துச்சு. இப்போ ஏசியும் 49 இருக்குது. அந்த ஏசி 49 எடுத்து ஏபியில் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பிசி அப்புறம் ஏசி அப்புறம் ஏபி 13 எடுத்து ஒருவேளை பிசி 13 அப்படின்னு வருமானு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் சி போர்டு 3 இல்லை அதாவது 3ன்ற நம்பர் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா இந்த 135 பாக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த 46 அப்படின்னு 2 முறை லாஸ்ட்டாக நமக்கு இந்த 74 அப்படின்ற பிசி வந்துச்சு. சரிங்களா? அதாவது ஒரே மாதிரி பிசி நிறுத்தி அடித்த ரிசல்ட் அதுதான். வேறு எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு பாருங்கள். நான் பார்த்த வரைக்கும் இதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கேயும் இல்லைன்னு நினைக்கிறேன் பிசி நிறுத்தி அடித்தது. இப்போ இந்த பிசி நிறுத்தி அடிக்கும்போது பாருங்கள் 74 அதனுடைய ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 42 அப்படின்னு திரும்பி இருக்குது. 42 அப்படின்ட்டு அது மாதிரி பார்க்கும்போது இப்போ நமக்கு இங்கே 46 அப்படின்னு இருக்குது. அப்போ 46 அப்படின்னா ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திருப்பணும். இங்கே பார்த்திங்கன்னா சி போர்டில் இருக்கிற 4ன்ற நம்பர் பி போர்டில் அப்படியே வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 6ன்ற நம்பர் பி போர்டு வந்துச்சுன்னா அப்போ இங்கே 4ன்ற நம்பரு
சி போர்டில் 9 அப்படின்னு போச்சுன்னா திரும்ப வந்து 69 அப்படின்ற நம்பரு வரலாம். ஓகேவா? 69. இங்கேயுமே பாருங்கள் 74க்கு இங்கே 74. அப்புறம் பாருங்கள் இந்த திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே 769, இந்த 246, இந்த 974 வரைக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு ஆப்போசிட். இந்த 26க்கு 76, இந்த 79க்கு அப்படியே திரும்பி வந்து 74 பிசி. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டே வந்து திரும்பவுமே இங்கே வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம இங்கே திரும்ப வந்து 69 அப்படின்ற பிசி செட் ஆகலாம். 74 அதே மாதிரி 46, 74க்கு 46. அது திருப்பி சி போர்டில் இருக்கிறது ஏ போர்டில் வருது, பி போர்டில் இருக்கிறது ஆப்போசிட்டாக சி போர்டில் வருது. அப்படி பார்க்கும்போது நமக்கு 69 பிசி வரலாம். ஓகேவா? 69. அடுத்து பார்க்கும்போது போன மாதத்தில் பாருங்கள் கரெக்டாக 47, 49 பிசி. அது சென்ட்ரலில் 58 அப்படின்னு ஒரு கேப் நம்பர் இருக்குது. பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த 47, ஏபியில் 74, அப்புறம் இந்த 49 திரும்பி 94 அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா 58. இப்போ இந்த 58 நமக்கு அப்படியே 49க்கு 94 ஆன மாதிரி இந்த 458லேருந்து 2 நம்பர் வரணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே 547 இருக்குது. அந்த 547க்கு பிசியில் இருக்கிற 47 இங்கே 74 அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் இந்த 949 ஏபியில் இருக்கிற 94 இங்கே 94 வந்துச்சு. அப்போ இந்த 458 அப்படின்ற நம்பரில் 2 நம்பர் இங்கே வரணும். அதில் நாம் வந்து கேப் நம்பராக இருக்கிற இந்த 58ன்ற நம்பரை இங்கே ஏபியில் அப்படியே 58 அப்படின்னு செட் பண்ணுறோம். ஏபி நாம் 58, 85 எடுத்திருக்கோம். பிசி 59, 69 எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஏபிசிக்கு 589 இல்லை 859 செட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஏற்கனவே 852 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இருந்தாலுமே வந்த ரிசல்ட்டு, அதாவது ஏபிபிசியில் வந்ததே திரும்ப வர்றது வாய்ப்பு இருக்குது. திரும்ப அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் நமக்கு 069 பிசி 69க்கு இந்த பிசி 69க்கு நம்ம 069 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். இந்த 09மே ஏற்கனவே கேமில் வந்தது தான். எப்படின்னா இந்த 09 ஏசி வந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா போன இதில் சொல்லியிருப்பேன், இந்த 019ல் 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி இல்லை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திரும்பவும் இந்த ரிசல்ட் இந்த மாதம் வரும்னு. இது பாருங்கள் 915. 2 நாளைக்கு முன்னாடி இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி திரும்பவும் அதே நம்பரு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு நம்பர் 2 நம்பர் ஆப்போசிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு பாருங்கள். கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.